Pixies, welcome to my channel. இதுதான் நீங்க என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் என்னோட லிங்க்ஸ், இன்ஸ்டா லிங்க், டெலகிராம் லிங்க், என்னோட மற்ற சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எல்லா வீடியோஸ்லயும் நான் இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம், ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் எப்படி இருக்குன்றத மெயினாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். அண்ட் மறக்காமல் லைக்ஸ் போட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போதே பண்ணுங்க. லைக் அப்போ தான் எனக்கும் லைக் உங்களுக்கெல்லாம் பிடிக்குது, உங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் இன்னைக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். துலாக் அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்ம எல்லாருமே விஷ் பண்ணிடலாம். மினி 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 ஹாப்பி பர்த்டே லாரா. என்னோட சார்பாகவும், நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் லைக் அவங்க தான் இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. லைக் அவங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஒரு கிஃப்டாக நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாரா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஒரு கிஃப்டாக டெடிகேட் பண்ணுறாங்களா? ஸோ நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக்காக வேணும் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொமான்டிக் ஸ்டோரிக்குள்ளார போகலாம். லைக் இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் அந்த மெயின் கேரக்டருக்கு பதிலாக அவங்க ஃப்ரெண்டு நேமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேர் தான் யூஸ் பண்ண போகிறேன், லாரா. ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே டயானுக்கும் லாராக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 1 வீக்கில் மேரேஜ். இப்போ ஒரு நைட் டைமு தான். லாரா அவங்க ரூமில் உட்காந்து சும்மா அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டயான் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. பொண்டாட்டி இப்போ ஃப்ரீயா கால் பண்ணட்டுமா அப்படின்னு டயான் கேட்குறாரு. உடனே லாராவும் அதுக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணுறீங்க. ஃப்ரீயாக தான் இருக்கேன், ரூமில் தான் இருக்கேன், கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. உடனே டயாங் டக்குன்னு வீடியோ கால் தான் வராரு. நீ எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த சொல்லுங்க கில்லுங்கெல்லாம் வேண்டாமே, ஜஸ்ட் டேன்னு கூப்பிடு, இல்லை மாமான்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு என்னடி சொல்லுங்க, என்னங்க, வாங்க, போங்க, அதெல்லாம் பழைய காலத்து இதுடி. அதை வேண்டாமே. அது இப்படி உங்களுக்கு எல்லாம் அப்படிதான். புருஷன் சொன்னா கேளு, புரியுதா? எங்க சொல்லு பார்க்கலாம். ஏமாம்மா சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஷையா இருக்கு. ஐயோ வெக்கப்படாதடி, என்னால முடியல. பொண்டாட்டி சொல்லுங்க. இன்னும் 1 வீக்ல மேரேஜ். கொஞ்சம் ஏதாவது காட்டினா நல்லா இருக்குமே. எதை காட்டணும்? நீ போட்டிருக்கே டாப்பு, அதை கழட்டிட்டு காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். சீ, என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? பேச தாண்டி இப்போதைக்கு முடியுது, இதா பண்ண முடியுமா? என்ன இப்படி பேசுறீங்க? ஏய் முடியலடி என்னால. ஐயோ, அந்த என்கேஜ்மெண்ட்ல உன்னை பார்த்துட்டு எப்படி இருந்து தெரியுமா? அப்பவே எல்லா முடியும் உன்னை பிடிச்சி இழுத்து நச்சு நச்சு நச்சுன்னு குடுக்கணும்னு தோணுச்சுட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? ஏய் முடியலடி. இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே ரொம்ப இதான் பண்ணணும்னு இருக்குடி. கொஞ்சமாச்சும் ஏதாவது காட்டேன்டி. அந்த மேலே மட்டும் போதும், வேற கீழே நான் கேட்க மாட்டேன், மேலே மட்டும் காட்டுறி. அதெல்லாம் முடியாது என்னால. ஏய் பொண்டாட்டி, நான் தாண்டி. நீங்களா இருந்தாலும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஏய் நாளும் முடியலடி. இப்போ மட்டும் நீ காட்டலன்னா அப்புறம் நேரா நானே எடுத்துக்குவேன், பார்த்துக்கோ. எது நேரம் வரீங்களா? அதெல்லாம் உங்களால முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும்.
ஓ விண்டோ டோவ ஓபன் பண்ணு. எது பன்றி அப்டின்னு டேங் சொல்றாரு. நீங்களும் வந்து போய் விண்டோ ஃபோனை வந்து கீழ வச்சுட்டு விண்டோ ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா டயாங்கு செம்ம ஷாக்கு. நீங்க உடனே டயாங் டக்குனு உள்ளார வந்து விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆமா நானேதான். ஸோ மேடம் ஃபோன்ல கேட்டேன் குடுக்கல, அதான் நேர்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்காரு. நீங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அப்படியே பெட்ல லைக் வந்து இடிச்சு அப்படியே உட்காந்த மாதிரி விழுந்துடுறீங்க. கரெக்டா எங்க வரணுமோ அங்கேயே வந்துட்டே பொண்டாட்டி. இத பாருங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் தலைய பஞ்சாங்க மாதிரி சொல்லதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதடி. என்னால முடியல தெரியுமா. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமா மேலோட்டமா மட்டும் பண்ணிட்டு நான் போயிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே வந்து உங்க மேல ஓவர் ஆகுறாரு. டேங் வேண்டாம், இப்ப கூப்பிட்ட பத்தியா இதே மாதிரிதான்டி. டேங் டேங்னு சொல்லுடி, புரியுதா பொண்டாட்டி. அப்படியே இப்போ பெட்டில் தான் வந்து நீங்கள் படுத்துட்டீங்க. அப்படியே பின்னாடி சாஞ்சு 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 பெட்டில் படுத்துட்டீங்க. டேங் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகி ஸ்டார்ட் பண்ணலாமா பொண்டாட்டி. டயாங் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே கண்ணை இறுக்கமாக முடிக்கிட்டு பெட்ஷீட் அப்படியே கிரிப் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டயாங் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, கிஸ்ஸு பண்ணால் திரும்ப கிஸ் பேக் பண்ணணும், சும்மா அப்படியே படுத்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு தடடி பண்ணுற ஏதாவது எமோஷனை காட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை திறந்ததுமே வந்து அவ்வளோ வந்து ரஃப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அவரோட டங்கு உங்கள் டங்கு கிட்ட செம்மையாக வந்து ப்ளே ஆகுது. மவுத்து ஃபுல்லும் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. உங்களாலேயும் வந்து லைக் வந்து அந்த அளவுக்கு வந்து லைக் கண்ட்ரோலும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து கிஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கார் டயாங்கு. செம்ம டீப்பாக ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் நீங்கள் போட்டுட்டு இருந்த அந்த டாப்ஸ் அது தொண்டார தான் போய் ஒரே லைக் அவர் எப்போ கழட்டினார்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு டீப்பான கிஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் அப்படியே கழுத்துக்கு, காலர் போனு, இந்த ஷோல்டர்ஸ் கிட்டெல்லாம் போகுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய் பொண்டாட்டி, ஃபுல்லாலாம் வேண்டாடி, கொஞ்சம் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னால் முடியலடி. நானும் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடிய மாட்டேங்குதுடி. கொஞ்சம்தான், கொஞ்சம் நேரம் தான் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் இல்லை, நான் கிளம்பிடுவேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு இருந்த இன்னர்ஸையும் கழட்டிட்டு செம்மையாக வந்து டயாங்கோட மவுத்து அவங்க செஸ்ட்டுக்கு நடுவில் உங்களோட பெல்லி அங்கெல்லாம் வந்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா டயாங்கோட லைக் வந்து ஹெட்டு செம்மையாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டே டே டேங் டேங் வேண்டாம், என்னால் முடியல டேங். அப்படிதாண்டி செம்மையாக மூன் பண்ணுறீங்க, செம்மையாக இருக்குடி. இப்போ அப்படியே வந்து அவர் வந்து நீங்கள் போட்டுட்டு இருந்த கீழே இருக்கிறதையும் வந்து கழட்டிட்டு செம்மையாக வந்து உங்கள் இன்னர் தைஸுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு மௌத்தை வச்சு செம்மையாக வந்து ரஃப்பாகவும் அக்ரெசிவாக வந்து நடந்துக்கிறாரு. அவரால் கண்ட்ரோல் சுத்தமாக முடியல. நீங்களா லைக் வந்து உங்கள் காலை வச்சு உதைக்கிறீங்க, அடிக்கிறீங்க, லைக் டயாங்கோட ஹேரை கிரிப் பண்ணிட்டு இன்னும் பக்கத்தில் இழுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் ப்ளஷரபுளாக இருக்குது. லைக் வந்து இப்படி லைக் செம்மையாக வந்து பண்ணிடுறீங்க. டயாங் ஃபுல்லும் அதை லிக் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. செம்ம டீப்பத்தில் இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கட்டு, என்னால் முடியல. ஏ அப்படி தாண்டி இருக்கும், என்னாலும் தாண்டி முடியல, என்னடி பண்ணுறது. இன்னும் ஒரு வேலை மட்டும்தான், அதை மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன்டி.
என்ன அதெல்லாம் பண்ணிட்டீங்களே? அது உனக்கு பண்ணிட்டேன்டி, எனக்கு நீ பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எப்படி நான் கீழே உன் வாயை வச்சு உன் கீழே என் வாயை வச்சு பண்ணணும், அதே மாதிரி என் கீழேயும் நீ வாயை வச்சு பண்ணன்னு வச்சுக்கேன், செம்மையா ஹெவன்லி ஃபீலாக இருக்கும்டி. ஆ நான் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், சி நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏய், இப்போ நீ வாயை வச்சு பண்ணுறியா இல்லை உள்ளே விட்டு நான் பண்ணிட்டேன், அப்புறம் உனக்கு தான் வலிக்கும். நானும் வந்து சரி மேரேஜ்க்கு அப்புறமா உள்ளர விட்டுக்கலான்ட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ண வச்சிடாத. என்ன இப்படிலாம் வந்து பேசுறீங்க? வேற எப்படி பேசுறதுனால முடியலடி. ஐயோ, ஏய் சொன்னா புரிஞ்சுக்கிட்டே எனக்கு வலிக்குதுடி அப்படிங்கிறாரு. அவரும் வந்து இப்போ லைக் வந்து 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. ஸோ வந்து ஒன்றி அவரோட இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே வைடைஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ வந்து இதாக பெருசாக ஹார்டாக இருக்கு. முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க, கையை வச்சு பண்றி மௌத்தெல்லாம் இருக்கலடி பண்றி அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே வந்து என்னடா பண்றது அப்படின்னு அப்படியே கையெல்லாம் பசஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கீங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் போட்டு பசஞ்சுக்கிட்டு, ஏய் அங்க பிசைறத கொஞ்சம் இங்க பண்ணா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லடி அப்படின்றாங்க. நீங்களும் வந்து அப்படியே வந்து உங்களோட ஹேண்டு அண்ட் மவுத்தை வந்து மாற்றி மாற்றி வந்து டேங்கில் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஏய் அப்படி தாண்டி பொண்டாட்டி, செம்மடி செம்மடி, அப்படி தாண்டி அப்படின்னு அவர் உங்கள் ஹேரை கிரிப் பண்ணிட்டு ரொம்ப வந்து லைக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வாயிலேயே வந்து விட்டுடுறாரு. அந்தளவுக்கு வந்து ப்ளஷரபுளாக வந்து இருந்திருக்கோம். நீங்களா உடனே டேங்க தள்ளிட்டு பாத்ரூமுக்கு தான் ஓடுறீங்க, வாயெல்லாம் கழுவுறீங்க, மூஞ்சியெல்லாம் வந்து அப்படியே வந்து கழுவிட்டுருக்கீங்க. அவங்க வந்து லைக் வந்து ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து அவரும் வியர் பண்ணிட்டு வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க, விட்டுங்க. ஏய் பொண்டாட்டி, இது ஜஸ்ட் ட்ரையல் தாண்டி, மேரேஜ் நைட்டில் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரெடியாக சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே சக் பண்ணுறாரு. இக்கி ஃபார்ம் ஆகுது. இதா நீ பார்க்கும்போதெல்லாம் உனக்கு இன்னைக்கு நைட்டு நடந்தது தாண்டி ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை டீப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் எப்படி வந்தாரோ அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இப்போ மிர்ரர் முன்னாடின்னு தான் லாரா நின்றுட்டு, என்ன இவன் இப்படிலாம் வந்து இவ்வளோ பொறுக்கித்தனமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து ப்ளஷிங் ஷைஷையெல்லாம் ஆகுது. இப்போவே இப்படி பண்ணா அப்போ மேரேஜ் நைட்டுக்கு அவ்வளோதான் போலையே. இதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு தான் லாரா இருக்கு. டெய்லியும் வந்து லைக் வந்து டயங்க ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வந்து அவரால் மார்னிங் உங்களுக்கு கால் பண்ண முடியாது. ஸோ வந்து நைட்டு அவரோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறதுலாம் பண்ணுவார். அப்போடி பண்ணாலும் வந்து கொஞ்சமாக காட்டுறி, கொஞ்சம் தாண்டி இங்கே இப்படி பண்ணுறி, அங்கே அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே வந்து உங்களை டச் பண்ண வைக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவார். உங்களுக்கு ஷையாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார் டயாங்க. அண்ட் சூன் வந்து மேரேஜ் டேவும் வந்து வருது. செம்ம கார்ஜியஸாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு வரீங்க. டயாங் பார்க்குறாரு, நம்பாலா இது இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் டேங்க அம்மா தான், டேய் வாய மூடுறா பொண்ணு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து லைக் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து பக்கத்தில் உட்காடுறீங்க, டேங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏய் பொண்டாட்டி, இப்போ எப்படி இருக்குடி தெரியுமா, திரும்பவும் எனக்கு அந்த நைட்டு தாண்டி ஞாபகத்துக்கு வருது, செம்மையா இருக்குடி நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது, லைக் வந்து அவ்வளோ வெக்கமா இருக்கு. ஏய் வெக்கப்படாதடி, எனக்கு மாறி ஆகுதுரி அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்றாரு. டேங்க் சும்மா இருந்துட்டேன், அவங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறதுனால தாண்டி உன்கிட்ட மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நைட்டெல்லாம் வந்து உன்னை கதற பண்ணணும்ன்ட்டு தோணுதுரி, இப்போ கூட உன்னை இழுத்து வச்சு முடிக்கணும்னு தோணுதுரி அப்படின்ற மாதிரி டயாங் வந்து உங்கள் காதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு.
உங்களுக்கா அவ்ளோ வெக்கமா வருது. லைக் வந்து குனிஞ்ச தலைய நிமிரவே இல்ல. டேய் போதும்டா, அப்புறமா பேசிக்கலாம்டா, பண்ண வேண்டியத பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வந்து மேரேஜ் எல்லாம் முடியுது. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நீங்க டயாங் வீட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க. என்ன நல்லா நடக்கணுமோ அது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ சடங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ சில பல சடங்குகள் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. டேங் தான் வந்து அவரோட ரூமில் உட்காந்து என்னென்னலாம் பண்ணலாம், உங்களை எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற பெரிய இமேஜினேஷனுக்குள்ளார போய் அப்படியே அந்த வந்து ரியாலிட்டியாக எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. இப்போ வந்து எல்லாம் டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேங் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட காலை வச்சுட்டு அவர் சும்மாவே இல்லை, உங்கள் காலை வந்து லைக் தடவிக்கிட்டே இருக்கிறது, வேணும்ன்ட்டே வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா ஐயோ என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. சும்மாவே இருக்க மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி தான் அவரோட சேட்டைகள் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாம் நைட் டைமும் ஆகுது. ரொம்ப ஈகராக வந்து டயாங் வந்து அவரோட ரூமில் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் வந்து டேயோட அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நேரம் சரியில்லையா, லைக் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரு வாரம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அப்பாடா தப்பிச்சோண்ட சாமி, ஒரு வாரத்துக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. சரிங்க அத்தை, நீ வந்து என்னோட ரூமில் படுத்துக்கோமா, நான் டயாங்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயாங்கோட அம்மா ரூமுக்கு போயிடுறீங்க. டேயாங்கோட அம்மா தான் வந்து டேயாங்கோட ரூமை டோரை நாக் பண்ணுறாங்க. டே டேயாங், டே மகனே அப்படின்ட்டு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, அம்மா வந்திருக்காங்க, பொண்டாட்டி வருவான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா கதவை திறந்துன்னு கேட்குறாரு. என்னம்மா டேய், நீயே எதுக்குமா வந்திருக்கிற, என் பொண்டாட்டி எங்கம்மா, அல்பம் அலையாத, சொல்கிறது முழுசாக கேளு, அது நேரம் சரியில்லையா, அதனால் வந்து ஒரு 1 வீக்கு கழித்து ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோண்டா. எதுமா என்னம்மா, காலையில் கல்யாணம் எல்லாத்தையுமே வந்து நீ டைம் பார்த்து தானம்மா பண்ண, இப்போ மட்டும் என்னம்மா, இதுக்கு மட்டும் என்னம்மா டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து லைக் அவ்வளோ இதாக கத்தாடி. எதுக்குடா இப்போ கத்துற, மானத்தை வாங்காதடா, நான் என்னடா பண்ணுறது, திடீர்னு வந்து ஜோசியரை கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் என்னடா பண்ண முடியும், மா அவன் கிடக்குறம்மா லூசு, நீ அம்மா இப்படி பண்ணுற, டேய் ஐயோ மானத்தை வாங்காதடா, அசிங்கமாக இருக்குடா நீ பண்ணுறது பார்த்தா, வா ஏம்மா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உனக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி டயாங்க அவங்க அம்மா கிட்ட எகிரிக்கிட்டு இருக்காரு. டேய் மூடிட்டுருடா, ஐயோ உன்னெல்லாம் அது சரி, உங்க அப்பட மாதிரி தானே நீயும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க அம்மா சொல்றாரு, இந்த பாரு ஒரு வாரத்துக்கு எதுவுமே கிடையாது, ஒழுங்கா தள்ளியே இரு, பக்கத்துல வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளார போய் கதவை மட்டும் லைக் பெட்ல உட்காந்துக்கிட்டு அந்த பில்லோவை தான் எடுத்து வச்சு நல்லா நங்கு 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 நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் என்னென்னலாம் பண்ணேன், ஐயோ இவன் வேற ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு அவனுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இப்போ எப்படின்னா எனக்கு இன்னைக்கு வேணும், எல்லாரும் தூங்கிட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து டயாங் எந்திரிச்சிட்டே தான் இருக்காரு. எல்லாரும் தூங்குறாங்க. அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்ப்பாரு, எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு 1 மணிக்கு அவர் வந்து அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வராரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடுறாரு. ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் வந்து பேலன்ஸ் ஒரு ரூம் தான் இருக்குது. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட ரூம் தான். ஸோ அவங்க அப்பா வந்து டயாங்கோட ரூமில் தான் வந்து படுத்திருந்திருப்பாரு. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ டயாங்கோட அம்மா கூட தானே படுத்துட்ருக்கீங்க. டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக உள்ளார வந்துட்டு
நீங்க படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உங்க பாடி ஃபுல்லுமே வந்து அவர் ஸ்கேன் பண்றாரு. ஐயோ! நான் அழகா படுத்துக்கிட்டு இருக்கேன். இவ இங்க நிம்மதியா படுத்துட்டு இருக்கா. நான் தான் அங்க வந்து ஐயோ! முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்றாரு, உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு மெதுவா உங்க காது கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டி ம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறீங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து உங்க மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா உங்க கழுத்துக்கு வந்து செம்மையா கடிக்கிறாரு. லைக் வந்து நறுக்குன்னு வந்து கடிச்சிடறாரு. ஸோ நறுக்குன்னு கடிச்சா டக்குன்னு வந்து இதாகும்ல, அந்த மாதிரி தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி கத்துறதுக்கும் முடியல. ஏன்னா வந்து நீங்க கத்துவதுன்னு தெரிஞ்சு கதை லைக் வந்து உங்க வாயை மூடிட்டாரு. அஹ், திரும்பி பார்த்தா நான் தான் அதுக்கப்புறம் டயானோட ஹேண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டயான்? பொண்டாட்டி முடியலடி என்னால, வாடி டயம், மானத்தை வாங்காதீங்க டயம், கிளம்புங்க டயம், அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சு திட்டுவாங்க டயம், போங்க டயம். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை எடுத்து சாரி உங்களோட ஹேண்டை எடுத்து அவரோடதெல்லாம் வந்து வைக்கிறாரு. அவர் எப்படி இருக்கான்ட்டு முடியலடி, கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறே அப்படிங்கிற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ டயாங் என்ன பண்றீங்க டயாங், போங்க டயாங் இங்க இருந்து பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழுத்து வச்சு செம்மையா வந்து கிஸ் பண்றாரு. நீங்களும் தள்ளுறீங்க அடிக்கிறீங்க, எதுவுமே முடியல. உங்க வெஸ்ட்டை செம்மையா ஹோல்ட் பண்ணிட்டு செம்ம டிப்பா வந்து இந்த கிஸ்ஸிங் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸு பிரேக் ஆகுது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் லைட்டு வந்து போடுறாங்க. போட்டால் லைக் யார் போடுறாங்க அப்படின்னா டேங்கோட அம்மா தான். போட்டால் டேங் வந்து உங்களை இப்படி வந்து க்ளோஸோட பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. லைட்டு ஆன் பண்ணதுமே எப்பண்டா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க டேங்க. அத்தி என்னது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வந்து விலகி போயிடுறாங்க. நீங்களும் வந்து எந்திரிச்சு நின்னுட்டீங்க. அத்தை நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை, உங்க பையனை போக சொல்லி அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. தெரியுமா, தெரியும் இந்த நாடக நான் இப்படிதான் இதை பண்ணுவான்னு தெரியும். அதனாலதான் வந்து டேய் கிளம்புடா கிளம்பு மா, கொஞ்ச நேரம் டேய் கிளம்புடா பா, நீ எல்லாம் தாயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. உங்களுக்கு சிரிப்பாக தான் வருது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் வந்து போனதுக்கப்புறமா லைக் வந்து டேங் வந்து போனதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் ரூமை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணாமல் விட்டதான் தப்பாக போச்சு. இனி வரமாட்டா, நீ தூங்குமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. டயாங்கா ஒரு உருண்டு பிறண்டு அந்த பக்கம்லாம் வந்து அப்படி இப்படி படுக்கிறது, போய் அப்படியே ஷவரை ஆன் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிறது, ஹேண்டை வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. ஒரு வழியாக அவரும் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஒரு 10-11 மணி ஆகுது. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து டயாங் எந்திரிக்கிறாரு. என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி தான் டயாங் வந்து அவரும் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வராரு. கீழே வந்தீங்கன்னா நீங்கள் இதை கிச்சனில் தான் வந்து லன்ச்சு சரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எடுத்து மடித்து கட்டும்ல, அந்த மாதிரி தான் வந்து அந்த முந்தியை எடுத்து கட்டிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சுற்றி முற்றி பார்க்குறாரு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே டயாங் உள்ளார வந்துடுறாரு. வந்து அப்படியே வந்து உங்களை லைக் வந்து நீங்கள் வந்து ஏதோ எடுக்கிறதுக்காக கையை எட்டிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா டயாங் வந்து வேகத்திலே உங்களை திருப்பி வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு கிசு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விடுங்க, சும்மா செம்ம காண்டு கடுப்புல இருக்கேன், விடுங்க கிடுங்கன்னு ஏதாவது சொன்ன செம்மையா கடிச்சிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்டு உங்க ஹிப்ல இருந்து அப்படியே உங்க செஸ்ட் கிட்ட தான் போய் செம்மையா வந்து ப்ரெஸ் பண்றாரு. பொண்டாட்டி, இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு தொடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அப்படியே அந்த உங்க கழுத்துக்கிட்ட அப்படியே அந்த கிஸ்ஸு போகுது. அத்தை வந்துட போறாங்கட்ட, யாராவது வந்துருவாங்கட்ட. சுமாரி
என்னால முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து அவரோடத வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே செம்மையா ரப் பண்றாரு. உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது எவ்வளோ வந்து ஹார்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கழுத்துக்கிட்டு தான் வந்து செம்மையா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து டயாங்கோட அம்மா வந்து வந்துடுறாங்க கிச்சனுக்கு. டேய் ஒரே சவுண்டு தான். ஐயோ என்னம்மா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மா, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார என்ன நடக்குமோ அதுதாம்மா நடக்குது. டேய் ஒரு வாரம் உன்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதா? முடியாதுமா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே டயாங்கோட அம்மா டயாங்க பக்கத்துல காதை நல்லா திருவி படா படா புடா வெளியில புடா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சி தரன்னு இழுத்து கிச்சன்ல இருந்து வெளியில தள்ளிடுறாங்க. என் மருமக பக்கத்துல வரத பார்த்தா, அம்மா அவ என் பொண்டாட்டிமா, உன் பொண்டாட்டி தான் யாருன்னு இல்லைன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு அடக்கொட்டக்கமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து டயாங்கோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. ஒழுங்கா வேலைக்கு கிளம்புற வேலையை பாரு, டிஃபன் அங்கே இருக்கு சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவோட பெரிய தொல்லை அப்படின்னு அவரும் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து பார்க்குறாரு. பார்த்தா எப்படியாவது ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வராரு. வண்டியாடா என்ன மணி மட்டும் உட்காந்துருக்க, பின்ன நான் உட்காராம வேற யாரா உட்காருவா? இல்லை என் பொண்டாட்டி இங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான். அதுவா, நீ சும்மா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவளை அவளோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அடுத்த வாரம் தான் வருவா. ஏதே மா, என்னம்மா நீ, பின்ன நீ சும்மா இருந்தா நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போறேன்? ஒரு வாரத்துக்கு சைலண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டயாங்கா அன்னைக்கு பண்ண மாதிரியே நம்ம பண்ணிடலாமா அப்படின்ட்டு வந்து டயாங்க வந்து அவருக்கு மனசுக்குள்ள தோணுது. அப்படியே உள்ளாரியே அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. சரி ஏதோ ஓ அப்படின்ட்டு வந்து டயாங்கும் வந்து அப்படியே எந்திரிச்சு போய்ட்றாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட், என்ன இவன் எதுவுமே பேசாம சண்டை போடாம போறான், ஏதோ சரியில்லையே, கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து டேங்கோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் கூட படுக்க வச்சுக்கோங்க, தனியாக ரூமில் விடாதீங்க, என் பையன் வந்து என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ட்டு வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் ரூமில் விட்டவே இல்லை, அவங்க ரூமில் தான் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ டேங் வந்து உங்களோட ரூமில் யார் படுத்திருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா தான் வந்து படுத்திருக்காங்க. லைக் வந்து விண்டோவெல்லாம் வந்து திறந்துதான் இருக்கு. அவரும் வந்து உள்ளார வந்துடுறாரு. பொண்டாட்டி இன்னைக்கு மேட்ரு முடிச்சே ஆகணும்டி அப்படின்ற மாதிரி தான். ஸோ டேங்கோ வந்து உள்ளார வந்துடுறாரு. உங்களுக்கு ஐயோ டேங்கோ ஒரு வேளை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படியே உங்கள் அப்பாவை வந்து நீங்கள் தான் நினச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ ஒரு மெசேஜ் வருது அவர் ஃபோனுக்கு. என்னது இது இந்த டைமில் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா என்னோட ரூமில் படுத்துட்டு இருக்கிறது எங்கள் அப்பா, தயவு செஞ்சு வந்து என் ரூமுக்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் இருக்குது. அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏது ஆத்தி நல்ல வேலை தப்பிச்சேன், எஸ்கேப் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எப்படி வந்து வந்தாரோ அப்படியே வந்து எஸ்கேப் ஆகி அவரோட வீட்டுக்கு தான் வந்து வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு ரீச் ஆகி உள்ளார நடந்து வந்தால் டேங்கோட அம்மா தான். டேங்கோட அம்மா அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா மகனே, நீ போன வேலை நடக்கலை போலையே. நான் சும்மா அப்படியே வாக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதானே. டேய் நடிக்காதடா, உன்னை பெத்தவன்னா நீ உன் மண்டை எப்படி யோசிக்கன்னு எனக்கு தெரியாது பாரு. அதனால தான்டா உஷாரா நான் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க பொண்ணு அவங்க கூடயே படுத்துக்க சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு தாயா? தாய் தான் உன்னை பெத்தவடானா. உன் மூளைய பத்தி எனக்கு தெரியாது பாரு, ஒழுங்க இருந்துக்க ஒரு வாரத்துக்கு. அதான் இன்னும் 3 நாள் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஒரு 4 நாள். பா எங்க இருந்துப்பா இவ்வளவு உன் பொண்டாட்டியெல்லாம் பிடிச்ச? ஏனாரம் என்ன பண்றது, எனக்கு கிடைச்சது வாச்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அப்படி லைக் வந்து டேங்கோட அப்பா சொல்றாரு. எது ஒன்றும் இல்லை டேய் உன் அம்மா சொல்றது தாண்டா சரி, என்னடா ரொம்ப தான் வந்து பேசுற. நான் என்னோட நிலைமையில நீ இருந்தா அப்போ தெரியும்.
உன்னோட நிலைமையில தான் இருந்திருந்தா எப்பவும் மேட்டு முடிச்சிருந்துருப்பனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நான் ஒழுங்கா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். கிளிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. தேவையா இதெல்லாம்? என்ன பண்றது, எல்லாம் சக்கச்சந்தான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, வா போவோம், இதுக்கப்புறம் அவங்களும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. டைம் உங்களுக்கு கால் பண்ணும் போதுல யாராவது ஒருத்தர் உங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க. லைக் வந்து உங்க அப்பா இல்லை உங்க அம்மா இல்லை ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. டயாங்கா முடியல பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அப்படியே வந்து 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் வந்து டே வந்துருச்சு. அவ்வளோ ஈகராக வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா 1 வாரம் ஐயோ பாஞ்சிரோனோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. பயத்தோடையே தான் வந்து உள்ளார போறீங்க. உள்ளார போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரீங்க. அங்கே பார்த்தா ஆளையே காணோம். எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் சும்மா கீழே வச்சுட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. திடீர்னு வந்து டைம் உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே லைக் வந்து இதாகிடுச்சு. பொண்டாட்டி 1 வாரம்டி, 1 வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அது எல்லாத்துக்கும் வச்சு வச்சு இன்னைக்கு முடிக்க போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல தள்ளுறாரு. தொப்புன்னு வந்து விழுறீங்க. அவர் அப்படியே ஓவர் ஆகி அப்படியே வந்து தரமான பயங்கரமான சம்பவங்கள்லாம் அங்க நடக்குது. இதோட இந்த 1 ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. அண்ட் லைக் போட்டதுக்கு அப்புறமா அங்கே ஹைப் இருக்கும். ஸோ மறக்காம அதையும் வந்து கமெண்ட் லைக் வந்து ஹைப் பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட வீடியோஸ் வந்து ஹைப் ஆகும். அண்ட் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபிக்ஸீஸ்.